Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஐவிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு ஆணவ படுகொலை விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. தொடர்பாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயலானி சார். மறுபடியும் தென் மாவட்டத்தில் ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட இளைஞர், அவர் இன்னொரு இளைஞர் தான் அவரை கொலை பண்ணியிருக்காரு. கொலை செய்யப்பட்டவருடைய பெற்றோர்கள் 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள், 2 பேருமே உதவி காவல் ஆய்வாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கைது செய்யப்படலை. அந்த கொலை செஞ்ச நபர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கார். அவங்க 2 பேரும் கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாகவே காவல்துறையில் இருக்கிற அந்த ஜாதிய எண்ணம் காவல்துறை அதிகாரிகள்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது ரெண்டையும் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஹரிநாடார் அப்படின்றவர் பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் சொந்த ஜாதியில் காதலிக்க வேண்டியது தானே, நீங்கள் ஏன் இன்னொரு சாதியில் காதலிக்கிறீங்க? அந்த கவின் நல்ல சம்பளம் வாங்குகிறான், 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான், நல்ல வேலையில் இருக்கான், சாஃப்ட்வேராக இருக்கான். அவன் சாதியிலே பார்க்க வேண்டியது தானே, எதுக்கு நீங்கள் இன்னொரு சாதியில் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு காதலர்களுக்கு மிரட்டல் மாதிரி, ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இது 50s 40s சொல்கிறார் அவர். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு. காதல் எல்லை கடந்தது, சாதி மதம் எல்லாத்தையுமே கடந்தது. பல ஆண்டுகளாக அது ப்ரூஃப் ஆகிருக்கு. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த கவின் படுகொலையை ஒட்டி ஹரிநாடார்ன்றவர் நீங்கள் சாதியை காதலிக்கிறது சாதியை பார்த்து காதலிக்க வேண்டியதானே, சாதியை பார்த்து காதலிச்சிருந்தா கவின் உயிரோடு இருந்திருப்பார். இன்னைக்கு சொல்கிறாரு. இது எவ்வளோ திமிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இப்போது இதுக்கெல்லாம் பாதுகாவலனா சட்டம் நீங்கள் காதலிங்க, 18 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா காதலிங்க, நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது சட்டம். இதுதான் சட்டம். இதை மீறி பல விஷயங்கள் நடக்குது இல்லையா? இப்போ கௌசல்யா ஆணவ படுகொலையை எதிர்த்து போராடின ஒரு பொண்ணை நம்ம பார்த்தோம். கௌசல்யா என்ன ஆச்சு? ஹரிநாடார் கேட்குறாரு, கௌசல்யா என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. அப்போது இந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து இது வரைக்கும் 8 வருஷத்தில் தமிழ்நாட்டில் 65க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு சிபிஎம் உட்பட இடதுசாரி கட்சிகள் திமுக கிட்ட பல இடங்களில் கோரிக்கை வச்சுருக்கு. ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை. ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நிலவரங்கள். இல்லை, இதில் 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண்ணோட தாய் தகப்பனாக இருக்கிறாங்க. அவங்களே இந்த கொலையை அவங்க தான் தூண்டினாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் அவங்க பக்கம் வன்கொடுமை சட்டம் பாஞ்சாலும் அவங்க இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்க. இதில் மேலதிகாரிகள் மட்டும் ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த விஷயத்தில் அவங்க கைது செய்யப்படாமல் இருக்கிறதுல? கண்டிப்பாக தொடர்பு இருக்குது, மேலதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்குது. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காசி பாண்டியன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் முக்குளத்தூர். இப்போ இந்த கொலை பண்ண பையனும் முக்குளத்தூர். இந்த பொண்ணோட ஆட்கள் எல்லாருமே முக்குளத்தூர். கொலை செய்யப்பட்டவன் தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சேர்ந்த ஒரு பையன், நல்ல பையன், படித்த பையன். அவன் தான் கொன்று இருக்காங்க. அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே இவங்க அழிச்சிட்டாங்க, டோட்டலாகவே அழிச்சிட்டாங்க. இப்போ இந்த காசி பாண்டியன் ஏற்கனவே அவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. போன வருஷம் மூலிக்குளம் பிரபு அப்படின்னு ஒரு ரவுடி, அவருக்கும் ஒரு டிஎம்கே கவுன்சிலருக்கும் இடையே ஒரு தகராறு இருக்குது. உடனே இவர் 2 பேரையும் கூப்பிட்டு, 2 பேரும் ஒருத்தன் வெட்டிக்க போகிறீங்கடா, உங்களை 2 பேரும் என்கவுண்டர் பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு இவன் சொல்ல, மூலிக்குளம் பிரபு அவன் முந்துறதுக்கு முன்னாடி நான் முந்துறேன்னு சொல்லிட்டு அந்த திமுககாரரை கொலை பண்ணிட்டான் மூலிக்குளம் பிரபு. அது நீ எப்படி முன்கூட்டியே 2 பேரையும் தனித்தனியாக வார்னிங் பண்ணணும், 2 பேரையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும், அந்த கொலையை நடக்காமல் தடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு இன்ஸ்பெக்டரோட பொறுப்பு. நீ எப்படி முன்கூட்டியே அவங்கள கூப்பிட்டு வார்னிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் தாமரை கண்ணன் சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி இருந்தார், அவருடைய ஆள். அவர் நெல்லைக்காரர்.
அவர் நெல்லைக்கு வந்தால் போனால் இந்த எடுப்பு வேலைலாம் செய்கிறது வந்து இந்த காசி பாண்டியன். 20 வருஷமாக அந்த ஸ்டேஷன்லேயே எஸ்ஐ, அந்த ஸ்டேஷன்லேயே இன்ஸ்பெக்டர். இவர் 20 இயர்ஸாக அந்த ஸ்டேஷனை விட்டு அவர் நவரவே இல்லை. அவர் மேலே இந்த மூலிக்குளம் பிரபு இன்சிடெண்ட் உட்பட பல இன்சிடெண்ட்டுகள் அவர் மேலே வருது. இந்த மாதிரி நிறைய பேரை தாமரை கண்ணன் வந்து முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்தவங்கள அந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க போஸ்டிங் போட்டிருக்காரு. தென் மாவட்டங்கள்லேயும் போஸ்டிங் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு தடவை கலைஞர் சட்டமே ஏற்றினார். அதாவது பெரும்பான்மை சாதி இருக்கிற இடத்துல பெரும்பான்மை சாதியை சார்ந்தவங்களை வந்து அதே ஜாதியை சேர்ந்தவங்கள அதிகாரிகளாக நியமிக்க கூடாதுன்னு ஒரு இதுவே ஒரு சட்டமே போட்டார் அவர். அதுக்கப்புறம் அது அவங்க கோர்ட்டில் போய் அதை முறியடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தாமரை கண்ணனுக்கு இதான் தொழில், இதே வேலை தான். எல்லா இடத்துலையும் எல்லா இதுலேயும் முக்குளத்தோரை தான் போடுறது. அதே மாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம், இவர் வந்து உளவுத்துறையில் முன்னாடி இருந்தார். இப்போ சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கார். இவர் வந்து நாடார் இனத்தை சேர்ந்தவங்க வந்து உளவுத்துறை முழுக்க போட்டிருக்கார். அவரும் திருநெல்வேலி தான். அவரும் வந்து முழுக்க முழுக்க அந்த ஆட்களையே போட்டு ஒப்பியிருக்காரு. இது என்னத்துக்கு உதவுன்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த நாடார்கள் வந்து உதவுவாங்க. ஜோஸ் தங்கையான்னு ஒரு டிசி வந்து தாம்பரம் அவுட்டரில் இருந்தார். அவர் வந்து முழுக்க முழுக்க டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு ரொம்ப நெருக்கம். அவுட்டர்னா உங்களுக்கு இந்த பள்ளிக்கரணை, ஓஎம்ஆர், இந்த ஏரியா எல்லாமே வரும். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் பண்ணுறது வந்து ஜோஸ் தங்கையா தான் பண்ணுவார். அவ்வளோ அலிகேஷன் அவர் வந்து அவர் அங்கேருந்து மாற்றி பொருளாதார குற்றப்பிரிவில் போட்டிருந்தாங்க. இப்போ திரும்பி அவரை ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக வந்து இவர் போட்டிருக்காரு, டேவிட்சன் தேவாசீர்வாதம். ஏற்கனவே நிகிதா, அஜித் மர்டரில் சம்மந்தப்பட்ட நிகிதாவுக்கு வந்து இவர் உதவுனாரு அப்படின்றது அலிகேஷன், ஆல்ரெடி இருக்கக்கூடிய அலிகேஷன். சிபிஐயும் இப்போ நிகிதாவை கேள்வி கேட்கும்போது நிகிதாவுக்கும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கும் என்ன தொடர்பு, டேவிட்சன் தேவாசீர்வாதம் அந்த பர்டிகுலர் டிஎஸ்பி, மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணாரா இல்லையான்றதெல்லாம் இப்போ சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் அஜித் வந்து கொல்லப்படுறாரு. இப்போ நீங்கள் அஜித் கொலை வந்து லாக்அப் டெத்து, கவினோட கொலை வந்து ஆணவ கொலையும் தவறு, லாக்அப் டெத்தும் தவறு. இந்த ரெண்டு தவறுமே எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய ஜாதி வெறியில தான் இது நடக்குது கம்ப்ளீட்டாக. இப்போ இதில் வந்து இரையாகிறது யாருன்னா தேவேந்திர குல வேளாளர்கள். அவங்க ஏன் இரையாகிறாங்க அப்படின்னும் போது, அவங்க கொஞ்சம் இந்த ஆதிக்க சாதி சமூகத்துக்குள்ள கட்டமைப்புக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க, ரைட்டுங்களா. அவங்க கொஞ்சம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால அவங்கள வந்து படுகொலை செய்வது, இல்லை கொலை செய்கிறது, இல்லை ரவுடிகளை விட்டு அட்டாக் பண்ணுறது, ரவுடிசம் எல்லாத்துக்கும் பலியாகிறது வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பலியாகிறாங்க. வேற இவங்க வந்து இந்த ரெண்டு கேஸ்ட்டும், நாடாரும் சரி முக்குளத்தோரும் சரி, அவங்க வந்து சேஃப்டியாக போகிறாங்க. இப்போ இந்த நிகிதாவுக்கு பின்னாடி இருக்கிறது ராஜா சங்கர்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த நாடார் இன பிரமுகர். வனபத்திரகாளியம்மன் கோவிலும், அந்த கோவிலில் தான் அந்த சம்பவம் நடக்குது, நகை காணாமல் போகிற சம்பவம் நடக்குது. வனபத்திரகாளியம்மன் கோயில் வந்து ராஜா சங்கருடைய குலதெய்வ கோயில். நிகிதா வந்து பிரமலை கல்லர், அவங்க வந்து அதுக்குள்ளே வரல, அவங்க வேற கேஸ்ட்ன்றதுனால அவங்க அதுக்குள்ளே வரல. ஆனால் நிகிதாவுக்கு ராஜா சங்கர் வந்ததுனால அந்த அம்மா அந்த கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறதுல தான் இன்சிடென்ட் நடக்குது. அங்கே இன்சிடென்ட் நடக்கும்போது டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலையிடுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக எஸ்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாரு. அந்த ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் நாடார். அவர் வந்து நேரடியாக எஸ்பிக்கு தெரியாமல் டிஎஸ்பி கிட்ட பேசுகிறார். டிஎஸ்பி ஸ்பெஷல் படையை வச்சு அஜித் குமாரை அட்டாக் பண்ணுறாரு. அஜித் குமார் வந்து செத்து போகிறார். செத்து போனவர் நாடார். ஆனால் அங்கே பர்போஸ் என்ன சர்வ் ஆகுது அப்படின்னா, இன்னொரு பெரிய நாடாரோட பர்போஸ்க்காக ஒரு ஏழை நாடார் வந்து அடித்து கொல்லப்படுறார். இது வந்து அங்கே நடக்குது. இங்கே கவின் வந்து தேவேந்திர குல வேளாளர், அதனால் இங்கே அடிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் வருது.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸ் சிஸ்டம் வந்து இந்த ஆட்சியில் பொதுவாக நடக்குது. இந்த ஆட்சியில் கேஸ்ட் வைஸ் சிஸ்டம் வந்து மோசமாக இருக்குன்றது தான் இந்த விஷயங்கள் காட்டுது. இல்லை இப்போது அஜித் விவகாரத்தில் வடபுறம் அஜித் வந்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் டேவிட்சனுடைய தலையீடு இருந்தது அப்படிங்க சொல்லியிருந்தீங்க. டேவிட்சன் வந்து இப்போ சர்வீஸில் இருக்கிறார். தாமரைக்கண்ணன் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல, இன்னும் வந்து அவருடைய ஆதிக்கம் காவல்துறைக்குள்ளே இருக்கா? இருக்குது. அதாவது இவங்க வந்து மரணிச்சா கூட இவங்களுடைய சாதிகள் வந்து மரணிக்காது. தாமரைக்கண்ணன் வந்து ரிட்டையர் ஆனால் கூட அவருடைய ஆதிக்கம் வந்து இருக்குது. ரைட்டுங்களா? எல்லாரோட ஆதிக்கமும் இருக்குது. ஏகே விஸ்வநாதன் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவருடைய ஆதிக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல விதங்களில் இருக்குது. இவங்கெல்லாம் ஒவ்வொரு பேட்ச் ஆஃப் அதிகாரிகளாக செயல்படுவாங்க. அது ஒரு சாதிய கலரை பூசிப்பாங்க. இப்போ நம்மலாம் சென்னையில் பிறந்தவங்க, நமக்குலாம் அந்த சாதினாலே என்னன்னே தெரியாது. அதுக்கு அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம போனது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே சாதி இருக்குது. எக்ஸாக இருக்கிறவங்களே அதில் வருவாங்க, சாதிக்குள்ளே வருவாங்க. இப்போது சந்திரசேகர்னு ஒருத்தர் முன்னாடி எஸ்எஸ்பியாக இருந்தவர், அவர் வந்து முக்குளத்தூர் இனத்தை சேர்ந்த அதிகாரி. இன்றைக்கும் திமுகவில் ஒரு செல்வாக்காக தான் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார்னா பல ஐபிஎஸ் அதிகாரிகள் கேட்பாங்க. அப்போ யார், என்ன சாதி, எங்கே செல்வாக்காக எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதான் முக்கியம். திமுகவில் செல்வாக்காக இருக்கக்கூடியவங்க ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் கேட்பாங்க. இப்போது ராஜா சங்கர் என்னைக்கோ ஸ்டாலினோட இருந்தவர், அவர் ஃபோன் பண்ணி சொன்னால் இவர் கேட்குறாருல, நம்ம டேவிட்சன் தேவாசீர்வாதம் கேட்குறாரு இல்லையா? அப்போது அந்த சாதி வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யும். இப்போ ஜாங்கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வச்சுருந்தாங்க. ஜாங்கிட்டோட சிஷியன் தான் ஏகே விஸ்வநாதன். ஜாங்கிட்டும் ஏகே விஸ்வநாதனும் சேர்ந்து பண்ணாத ரியல் எஸ்டேட்டே கிடையாது. பல்லாயிரம் கோடிக்கு பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் மட்டும் பல்லாயிரம் கோடிக்கு பண்ணியிருக்காங்க. இப்போது டேவிட்சனுடைய ஆளுன்னு நம்ம சொல்கிற அந்த ஜோஸ் தங்கையா, அவர் பண்ணாத ரியல் எஸ்டேட்டே கிடையாது. அவரும் பல 100 கோடிக்கு ரியல் எஸ்டேட் வந்து சென்னைக்கு அவுட்டரில் அவர் பண்ணியிருக்கார், அவர் வச்சுருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து சொத்து சம்பாதனை, இதுக்கு அந்த சம்பாதனையை காப்பாற்றுற ஒரு லாபி. ஏகேவியோடைய சம்பாதனையை காப்பாற்றுறதுக்காக அவர் உருவாக்கின ஒரு லாபியில் வரக்கூடிய பத்திரிகையாளர்களே இருக்காங்க. அவங்க இன்றைக்கும் ஏகேவியோடைய ஆளாக தான் இன்றைக்கி வரைக்கும் தங்களை ஐடென்டிஃபை பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாதிய பேட்ச் ஒடுக்குமுறைன்றது வந்து ஒழியவே இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போது தாமரைக்கண்ணன் இன்னும் வந்து காவல்துறைக்குள்ளே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்ட் ஆகி ஒரு 1-2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஆட்சிக்கு ஒரு வகையில் கெட்ட பேர் ஆகுது. ஏன்னா 96-2001 திமுக ஆட்சி மேலே இருந்த ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு ஜாதிய மோதல்களை வந்து தடுக்காமல் விட்டாங்க. இல்லை, ஜாதிய மோதல்கள் நிறையா நடந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் நிறைய ஜாதிய மோதல்கள் நடந்தது. பேருந்து கலவரங்களாக இருக்கட்டும், சிலைகளை வச்சு நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும். அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு தான் ஜாதி தலைவர்கள் பெயரில் இருந்த மாவட்டங்கள், போக்குவரத்து கழகங்கள்லாம் வந்து பெயர் மாற்றப்பட்டது. அது வந்து அந்த ஆட்சி மேலே வந்து ஒரு பெரிய விமர்சனமாக இருந்தது. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் இந்த ஆட்சி மேலே வர்றதுக்கான வாய்ப்பாக ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரிகளோ இல்லை பணியில் இருக்கிற அதிகாரிகளோ இருக்கிறாங்க அப்படின்னா அதை ஏன் அரசு இன்னும் கண்டுக்கிறாமல் இருக்கு? அரசுக்கு வந்து சொல்லணும்ல. இப்போ ஐஜி செந்தில்வேலன் வந்து சொல்லணும், உளவுத்துறை ஐஜி வந்து சொல்லணும், அதே மாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம் சொல்லணும், இல்லைனா டிஜிபி சொல்லணும், சங்கர் ஜிவால் சொல்லணும். சங்கர் ஜிவால் இப்போ லீவ் போட்டு டெல்லிக்கு போயிட்டு அடுத்து டிஜிபியாக யார் கொண்டு வர்றதுன்றதுக்கு லாபி பண்ணுறதுக்கு அவர் டெல்லிக்கு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் இல்லை, இப்போதைக்கு இல்லை. அப்புறம் டேவிட்சனும் செந்தில்வேலனும் சொல்லணும். இப்போது கேகே நகரில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. முந்தா நாள் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ஒரு பையன் சொகுசு கார் ஏற்றி கொலை பண்ணுறான். கொன்னவன் வந்து சொகுசு கார் ஏற்றி கொலை பண்ணவன் பேர் வந்து சந்துரு. அவன் வந்து கேகே நகர் தனசேகரனோட மகள், அவங்க பேர் கனிமொழியோட பையன். அவன் வந்து சொகுசு கார் ஏற்றி கொல்றான். அது ஒரு ஒன் சைடு லவ் தகராறு. ஒரு பையன் வெங்கடேஷ்ன்ற பையன் ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அதுக்காக இவங்க கொன்ன ஆட்கள் வந்து நிதின் சாய் மற்றும் கொல்ல அட்டம் பண்ணது அபிஷேக். நிதின் சாய் செத்து போகிறான், அபிஷேக் வந்து ஒரு 16 காயங்களோடு அவன் தப்பிச்சிடுறான். இப்போது கேகே நகர் தனசேகரன் முக்குளத்தூர், அவருக்கு ஆதரவாக ஒரு பெரிய லாபி வந்து நிற்குது சென்னையிலேயே. அந்த பையன் வந்து தலைமறைவாயிடுறான். அவன் வந்து ஏற்றி கொண்டுட்டு சொகுசுக்காரை வச்சு ஏற்றி கொண்டுட்டு தலைமறைவாயிடுறான். சிஎம் கூப்பிட்டு
தனசேகரனை ஒழுங்காக சரணடைய சொல்லு, இல்லைனா உன்னை கட்சியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு சிஎம் தனசேகரன். அதுக்கப்புறம் அவன் போய் சரணடைகிறான். ரைட்டா? இது சென்னை நகருக்குள்ளே நடந்தது. சென்னை நகரில் போலீஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால சென்னை நகருக்குள்ளே இந்த விஷயம் என்பது நடக்குது. ரைட்டா? தலித் வன்முறை தான் வந்து அஸ்ராக்காருக்கு டீல் பண்ண அந்த குழந்தைகள் பையன் கடத்தல், சிறுவன் கடத்தல் வழக்கு திருவள்ளூரில் அந்த பூவை ஜெகன்மூர்த்தி இன்வால்வ் ஆகிறாரு, ஏடிஜிபி ஜெயராம் இன்வால்வ் ஆகிறாரு. எல்லாத்தையுமே அஸ்ராக்காருக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக டீல் பண்ணி ஜெகன்மூர்த்தியும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அந்த ஏடிஜிபி ஜெயராமையும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வருது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு விட்டுருந்தா அது ஒரு ஆணவ கொலைக்கு போயிருக்கும். ஒரு பணக்கார பொண்ணு ஒரு ஏழை பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த பணக்கார பொண்ணு தேனி பகுதியை சார்ந்தது. இவங்க வந்து போலீஸ் கார்லேயே வந்து கடத்த ட்ரை பண்ணுறாங்க அந்த பேரை. ரைட்டா? அதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு சின்ன பையனை கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ் கார்லேயே. மகேஸ்வரின்னு ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தான் அந்த வேலையை பண்ணுறான். அஸ்ராக்காருக்கு அங்கே இருந்ததுனால அதை அவாய்ட் பண்ணி அவர் வந்து எல்லாரையும் பிடிச்சி, மகேஸ்வரியும் பிடிச்சி, அந்த அவங்க அப்பா வனராஜா அவரையும் பிடிச்சி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த காதல் பேர் வந்து சேஃப். சப்போஸ் அந்த காதல் பேர் மாட்டிருந்துன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போய் கொண்டு இருப்பாங்க. அது ஒரு ஆணவ கொலையாக தான் வந்திருக்கும். ஆனால் பணக்காரன் ஏழைன்ற மாதிரி வந்திருக்கும். இந்த பையன் ஆசாரி, அவங்க வந்து முக்குலத்தோர். ஒரு சாதி மறுப்பு கல்யாணத்தை பிரிக்கிற மாதிரி வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல அஸ்ராக்காருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காரு, அங்கே வந்து நடக்கலை. அவர் ஏடிஜிபி ஜெயராமையே பிடிச்சி தூக்கி உள்ள உட்கார வச்சிட்டார். ரைட்டா? நீதிபதி வேல்முருகன் கிட்ட முன்ஜாமீனுக்கு போக அவர் தூக்கி உள்ள வைன்னு உத்தரவு போட்டார். இது அஸ்ராக்காருக்கு. இங்கே வந்து அருண் சென்னையில் ஒரு காரை ஏற்றி கொண்டுட்டு தப்பிச்சு போகும்போது கேகே நகர் பையன் தனசேகரன் பையன் அப்படின்னா திமுகவில் விவிஐபியில் அடுத்த சீட்லாம் கொடுக்க போகிறதா சொன்னாங்க. அவ்வளோ பெரிய விவிஐபி. ரைட்டு? அடுத்தது அவர் வந்து சீட்டை கொடுக்கறதுக்குள்ளே இந்த வேலையை அவர் செஞ்சாருன்னொன்னே உன்னைய கட்சியை விட்டு தூக்கிடுவேன்னு சிஎம்ஏ வார்ன் பண்ணுறது. வார்ன் பண்ணப்புறம் மாட்டுது. ஆனால் இது தென் மாவட்டம்னு திருநெல்வேலி, குறிப்பாக திருநெல்வேலி தான் அதிகம். இந்த விஷயங்கள் ரொம்ப அதிகம். ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் தலைவருடைய கொலையில் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மாவட்டம். அதுக்கப்புறம் சிவகங்கை, அஜித்தோட கொலை, இப்போது கவினோட கொலை, அதே நெல்லை. இந்த காசி பாண்டியன்ற ஆஃபீஸர் வந்து 20 வருஷமாக சாதியை சொல்லியே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் இந்த விஷயத்தையெல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அவர் சொல்லாமல் இருக்கிறாரா? கண்டிப்பாக. ஏன்? ஏன்னா அவர் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை பகிச்சிக்க விரும்பல. ரைட்டா? டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் மாஸ்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். டேவிட்சன் தேவாசீர்வாதமும் உங்களுக்கு இன்னொரு ஆஃபீஸர் ஐஏஎஸ் உதயச்சந்திரன், இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஆரம்பத்துலேருந்தே ரன் பண்ணுறவங்க. ரைட்டா? உதயச்சந்திரனுக்கு சிஎம் கிட்ட நல்ல பேர் இருக்குது. டேவிட்சன் வந்து உதயச்சந்திரனுடைய ரொம்ப க்ளோஸ் பெட்டு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ரைட்டா? அவர் வந்து சு வெங்கடேசனுடைய நாவலை பார்த்து மகிழ்ந்து அப்படி இப்படிலாம் பேசுவார். ஆனால் ரியல் இங்கே வந்து கவின்களும் அந்த திருவள்ளூரில் இருக்க அந்த குழந்தை, அந்த காதல் ஜோடி, இந்த மாதிரி ஜோடிகள் எல்லாமே சட்டவிரோதமாக படுகொலை செய்யப்படுவதை பார்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்கார். அஜித்தோட படுகொலைக்கு எந்த சர்ச்சில் போயிட்டு டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து நியாயம் கேட்பார், இல்லை பாவ மன்னிப்பு கேட்பாருன்னு தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இவங்க 2 பேர் பேர் தான். ஸோ இவரை பகைச்சிக்க வேணான்னு ஐஜி செந்தில்வேலன் நினைக்கிறதுனால ஐஜி செந்தில்வேலன் ஓப்பனாக சொல்ல மாட்டுறாரு. இல்லை, இப்போது ஐஜி செந்தில்வேலன் வந்து ஒரு எஸ்பியாக இருக்கும்போது எங்கள் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவர். தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறையினுடைய அந்த துப்பாக்கி சூட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான நபராக வந்து இவர் சுட்டி காட்டப்பட்டிருந்தார், பரமக்குடி. அப்போ வந்து ஒரு அடையாறில் டிசியாக இருந்தார். அடையாறில் டிசியாக இருந்த ஒருத்தர் எதுக்காக கொண்டு வந்து பரமக்குடியில் நிப்பாட்டினீங்கன்னு தான் அந்த விஷயத்தில் எதிர்கட்சியில் எழுப்பின முதல் கேள்வியே. இவர் அடையாறு டிசி, அவர் வந்து அந்த மாவட்டத்தோட ஒரு மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எதுக்காக கொண்டு வந்து அந்த டேல வந்து பரமக்குடி 5 ரோட்டில் நிப்பாட்டினீங்கன்றதான் எதிர்கட்சியில் எழுப்பின முதல் கேள்வி. அப்போ இருந்தே ஒரு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஸோ தனிப்பட்ட முறையில் அவரும் இந்த லாபிக்குள்ளே வராரான்னு கேட்கறதுக்காக கண்டிப்பாக அவர் இந்த லாபிக்குள்ளே வர்றாரு. இப்போது நான் இருக்கேன்னு வைங்க தம்பி, நான் வந்து ஒரு குற்றச்செயலை சகிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அஸ்ராக்காருக்கு இருக்காரு,
அஸ்ராகாருக்கு வந்து அந்த திருவள்ளூரில் நடந்த அந்த அட்டம்ப்டை வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அதே அஸ்ராகாருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை டீல் பண்ணார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை 2 நாள் தான் அவர் டீல் பண்ணார். 2 நாளில் அவர் பிடிச்ச அக்யூஸ்ட் தான் அக்யூஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான். அதை தாண்டி புதுசாலாம் அக்யூஸ்ட்லாம் வரல. சில பேரை வந்து அருண் பிடிச்சாரு, ரைட்டுங்களா. ஆனால் அஸ்ராகார்க்கோட ஃபவுண்டேஷன் தான், அந்த ஒர்க்கு தான், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரோடைய குவாலிட்டி. நீ எங்கே இருக்கியோ, எந்த இடத்துல இருக்கியோ, எப்படி சர்வ் பண்ணுறியோ, நீ வந்து அதில் டியூட்டி பவுண்டடாக நீ சர்வ் பண்ணுற ஆளாக இருந்தீனா தான் நீ நிற்க முடியும். அஸ்ராகாருக்கு இதே மதுரையில் ஐஜியாக இருக்கும்பொழுது தான் கஞ்சா கேஸ் எல்லாம் பிடிச்சி கஞ்சா விற்றவனுங்க சொத்துக்களை எல்லாம் அட்டாச் பண்ணார். அது வந்து உயர்நீதிமன்றத்தால் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிரண் பேடி சொல்கிறது இதுதான். ஒரு ஐஏஎஸ் தப்பு பண்ணால் கூட வேற ஆட்கள் தான் மாட்டுவாங்க. ஒரு ஐபிஎஸ் தப்பு பண்ணால் டைரெக்டாக தலைகாஞ்சவன் மாட்டுவான். அதுதான் அஜித் தலைகாஞ்சவன், ரைட்டா. ஜெய்பீம் படத்தில் வர்றதும் அதுதான், தலைகாஞ்சவங்க தான் மாட்டுறது, சாவறது எல்லாமே இதுதான். இப்போ இந்த கவின் தலைகாஞ்சவங்க, அதாவது ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவங்க. ஸோ இவங்க எல்லாமே விக்டிம்ஸ், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்போது அந்த இடத்துல ஐபிஎஸ் கரெக்டாக இருந்தால் நீ வந்து இதெல்லாம் நடக்காது இல்லை. இப்போ ஐபிஎஸ் அங்கே தவறு, போலீஸ் அங்கே தவறாகுது இல்லை. அதனால தானே இது நடக்குது. இப்போது இங்கே வந்து சிஎம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாருல, அப்போது சிஎம் நாலேஜுக்கு கே நகர் தனசேகரன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்ற விஷயத்த கொண்டு போனது யார்? அருண் தானே, கமிஷனர் அருண் தானே கொண்டு போயிருப்பார். அப்போது அந்த கொண்டு போகக்கூடிய அந்த முயற்சி, அறிவு, அந்த விஷயங்கள்லாம் ஏன் டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு இல்லை? தொடர்ந்து ஏன் அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது? உளவுத்துறையில் நாடார்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றத பலர வீடியோக்கள், பல விஷயங்களில் வந்து பத்திரிகையாளர்கள் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஆட்சி அதிகாரிகள்லாம் கலந்துக்கல. நீங்கள் வந்து யாரை வேணா போடுங்க உளவுத்துறையில், ஒரு பர்டிகுலர் கேஸ்ட், அவரோட கேஸ்ட் ஆள் தான் இருக்கணும்ன்றது என்ன நிர்பந்தம்? இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே உளவுத்துறை மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து உளவுத்துறையினுடைய ஐஜியா ஆசியம்மாள் அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து ப்ரொமோட்டட் ஐபிஎஸ். கள்ளக்குறிச்சி கலவரத்துக்கு பிறகு தான் அவங்கள மாற்றிட்டு செந்தில்வேலனை கொண்டு வராங்க. செந்தில்வேல் வந்து அப்போ தான் டெபுடேஷனில் போயிட்டு வர்றார். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் திருப்பி வந்து மத்திய பணியிலிருந்து தமிழ்நாட்டு பணிக்கு திரும்பி வர்றார். அப்போ தான் வந்து அவர் அங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க. அவர் அங்கே ப்ளேஸ் பண்ணப்போ சொன்னது வந்து, இவர் அவங்கள மாதிரி கிடையாது, இவர் திறமையான அதிகாரி, இதை ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்னு. ஆனால் தொடர்ச்சியாக உளவுத்துறையினுடைய தோல்விகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விவகாரங்களையும் நம்ம கள்ளச்சாராய சாவுகளில் பார்த்தோம் அப்படின்னா முதல் வருஷம் மரக்காணத்தில் நடக்குது, அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் நடக்குது. ஸோ உளவுத்துறை தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உளவுத்துறையினுடைய இந்த செயல்பாட்டுகளுக்கு பின்னாடி அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கா? அதாவது கள்ளக்குறிச்சி கலவரத்துக்கு காரணம் வந்து ஆசியம்மாள் கிடையாது. கள்ளக்குறிச்சி எஸ்பி வந்து ஒரு 4 தடவை ஃபோன் போடுறது வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு. அப்போ அவர் ஏடிஜிபி இன்ட்டும் கூட டேவிட்சன் தேவாசீர்வாதம். 4 தடவையும் ஒரு ஃபோன் எடுக்கலை. ஏன்னா இவர் வந்து ஒரு பாஸ்போர்ட் விஷயத்தில் மாட்டியிருந்தார். இவர் மேலே அலிகேஷன் தான், அது தப்பான அலிகேஷன். அது வந்து இவர் மேலே போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது தொடர்பான மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு கள்ளக்குறிச்சி கலவரம் நடக்கும்பொழுது ஃபோன் பண்ணும்போது இவர் எடுக்கலை ஃபோன், டோட்டலாக இவர் எடுக்கலை. அதனால தான் அங்கே கலவரம் வெடிக்கும்போது கம்முன்னு இருந்தாங்க போலீஸ். கலவரம் எல்லாம் மீறி போகுது, எந்த உத்தரவும் இவர் பிறப்பிக்கலை அந்த கலவரம் தொடர்பாக. அங்கே வந்து ஸ்ரீமதி கொல்லப்பட்டவுடனே ஒரு கலவர சூழல் உருவாகுதுன்ற இன்புட்டும் அங்கே கிடைக்கல, எடுக்கலை. ஆனால் உண்மையிலே கலவர சூழல் உருவாச்சு, அங்கே வந்து எடுக்கலை, போல. அதனால வந்து இன்னைக்கு 600 பேர் விடுதலை சிறுத்தை கட்சியை, மெஜாரிட்டி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க 600 பேர் வாழ்க்கையை இழந்துட்டாங்க பசங்க அந்த கலவரத்தில். அங்கே இருந்தவங்க, போனவங்க, வந்தவங்கன்னு ஒரு அது காரணம் அப்போ இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் செந்தில்வேலன் வர்றாரு. செந்தில்வேலன் வந்தப்புறமும் இந்த விஷயங்களுடைய ஸ்மெல்லு, இந்த அலிகேஷன்ஸு, இதெல்லாம் பல விஷயங்களில் வந்து போகுது. அஃப்கோர்ஸ் கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு கலவரம் நடக்கலை. ஆனால் நீங்கள் சொன்ன கள்ளச்சாராயம் ப்ரிவென்டபிள். அதுக்கு முந்தின வருஷம் தான் மரக்காணத்தில் நடந்துருந்தது. மரக்காணம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தான், அதே ஒரே ஜோனில் வர்றது, ஒரே கெமிக்கல் சப்ளை தான். அதான் ஒரே ஜோனில் வர்ற பகுதிகள் தான் ரெண்டும், ஒரே கெமிக்கல் சப்ளை தான். மெத்தனால் சப்ளையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கணும்.
அந்த மெத்தனால் வந்து ஒரே டீம் தான் எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அண்டர் கிரவுண்டில் புதைக்கப்பட்ட மெத்தனாலை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போது கள்ளக்குறிச்சி சாவை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கள்ளக்குறிச்சியில் வந்து ஏடிஜிபியாக அப்போ ஒருத்தர் இருந்தார், ரைட்டுங்களா? இப்போது அவரும் வந்து அப்போவும் அவர் ஏடிஜிபியாக இருந்தார், அதுக்கப்புறமும் அவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து மாற்றப்பட்டார். அவர் கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் மாற்றப்பட்டார். மரக்காணம் முன்னாடி, மரக்காணம் மட்டும் நடக்கல, மரக்காணம் செங்கல்பட்டு 2-3 இடங்கள்ல அது நடக்குது மெத்தனால் சாவு. அப்போ மெத்தனால் யூசேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம், அது இவங்க பண்ணவே இல்லை. ஸோ அது செந்தில்வேலன் மேலே வரக்கூடிய ஒரு பெரிய அலிகேஷன் தான். டேவிட்சன் உளவுத்துறையில் அவருடைய சமூகத்து ஆட்கள் நிரப்பி வச்சிருக்காரு அப்படின்னா செந்தில்வேலன் வந்து அதை மாற்றலாம் இல்லையா? அது மாற்றலை. அதுதான் செந்தில்வேலன் மேலே இருக்கக்கூடிய பெரிய மிஸ்டேக். டேவிட்சன் பண்ண தப்ப அப்படியே கன்டினியூ பண்ணுறார். செந்தில்வேலன் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுறார். அது எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். செந்தில்வேலன் மேலே ஒரு ரொம்ப நல்ல ஒப்பீனியன்லாம் வச்சுருந்த ஆள் நான். ஆனால் டேவிட்சன் செஞ்ச அதே தப்பை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இவர் தொடர்ந்து செய்யும்போது தான் இவர் மேலே இருந்த நம்பிக்கை போச்சு. ஆக மொத்தம் டேவிட்சன், செந்தில்வேலன் இந்த 2 பேரோட டயோ, இந்த டயோ வந்து பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. இந்த பல உண்மைகள் வந்து மறைக்கப்படுது. இந்த உண்மைகள் மறைக்கப்படுறது அப்படின்றத தாண்டி கவினுடைய ஆணவ படுகொலை விவகாரத்தில் நேற்று கசிய விடப்பட்ட ஒரு விஷயம், காவல்துறை விசாரணையில் வந்து அந்த பொண்ணு, அதாவது சுர்ஜித்தினுடைய சகோதரி, நான் கவினை காதலிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது வந்து அந்த விஷயம் வந்து கசிய விடப்படுது. உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நடந்ததா, இல்லை வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக காவல்துறை இந்த விஷயத்தை பண்ணுதா? அதாவது சுர்ஜித்தோட அம்மா சரவணன், அம்மா அப்பா சரவணன், கிருஷ்ணகுமாரி, இவங்க 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்காமல் வச்சிருக்கிறதே காவல்துறை செஞ்சுருக்கக்கூடிய பெரிய விஷயம், ரைட்டுங்களா? இந்த கவினை வந்து இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட்டிகிட்டு போய் தான் கொலை பண்ணுறான் இந்த பையன் சுர்ஜித்து, ரைட்டா? அப்போது காதல் விவகாரம் இது வந்து ஒரு நாள் காதல் விவகாரம் கிடையாது. இது இப்போது வரக்கூடிய பல தகவல்களை நம்ம விசாரிக்கும் பொழுது பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுத்து ஃபேமிலி ரீதியாக பேச்சுவார்த்தைலாம் நடந்தெல்லாம் நிறைய இதுக்குள்ளே விஷயம் இருக்குது. அப்போ இவங்க காதலிக்காமலாம் ஃபேமிலி ரீதியாக பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு கேட்குறது, வைக்கிறது, இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. அதில் 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற அந்த செயலை நியாயப்படுத்துறதுக்காக காவல்துறை இதை பரப்புது. அந்த மாதிரி ஒரு ரூமர்ஸை வந்து பரப்பி விடுறது தான். நிக்கிதா சொன்ன மாதிரி தான், எனக்கு 9.5 சவரன் நகை காணாமல் போச்சுன்னு. பொய் தானே? அப்போ தானே அஜித்தை கூப்பிட்டு அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு பொய் தான். அந்த பொய்ன்னு இன்றைக்கி வரைக்கும் சிபிஐ கண்டுபிடிக்கல. விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிபிஐ வந்து நிக்கிதா பொய் சொன்னது பொய்ன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி இது ஒரு பொய் தான். இந்த மாதிரி நிறைய பொய்கள் நிறைய விஷயங்கள்ல வரும். தாமரைக்கண்ணன் பற்றின இன்னொரு கேள்வி வந்து, அவருக்கு இப்போ இருக்கிற, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறையில் அவர் நியமித்த அதிகாரிகள் அப்படியே இருக்கிறாங்க, அவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. இந்த செல்வாக்கு எல்லாம் தமிழ்நாடு மட்டும் சம்மந்தப்பட்டது தானா, இல்லை வேறு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா தாமரைக்கண்ணனை பற்றி பாஜகவினுடைய நிர்வாகி ஒருத்தர் வந்து அவர் எங்கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆஃப் த ரெக்கார்டாக என்கிட்ட சொன்னார். அவர் சர்வீஸில் இருந்தப்போ என்கிட்ட அவர் சொன்னது, தாமரைக்கண்ணன் எங்கால், அவர் இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு பாஜக நிர்வாகி என்கிட்ட பயன்படுத்தினார். தாமரைக்கண்ணன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டார். கூவத்தூர் முகாம் பீரியடில் வந்து டேவிட்சனும் தாமரைக்கண்ணனும் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. எடப்பாடிக்கு எதிராகவும் சசிகலாவுக்கு எதிராகவும் செயல்பட்டாங்க. அப்படின்றது வந்து ஒரு வெள்ளிடை மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது, ரைட்டா? ஆனால் அதுக்கு அதை தாண்டி தாமரைக்கண்ணன் மேலே பாஜக வந்து எங்க ஆள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் தெரியல எனக்கு. ஆனால் இருக்கலாம் இவங்க எதுவோட ஐபிஎஸ். நீங்கள் ஒன்று பாருங்கள், சைலேஷ்குமார் யாதவ்னு ஒருத்தர், அவர் வந்து முழுக்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்ட ஆள், குற்றம் சாட்டப்பட்ட ஆள். அந்த கமிஷன் ஒன்று போட்டாங்க இல்லையா, அந்த கமிஷனில் குற்றம் சாட்டப்பட்ட ஆள். அவர் பேர் இப்போ புதிய டிஜிபிக்கான பட்டியலில் இடம்பெற்று டெல்லிக்கு போயிருக்கு. அப்போது தமிழக ஐபிஎஸ் லாபி இருக்கு இல்லையா, இந்த லாபியுடைய பவர்ஃபுல்னஸ் வந்து நம்ம வெள்ளதுரை விஷயத்திலே பார்த்தோம். அமுதா வெள்ளதுரை மேலே நடவடிக்கை எடுத்தோன்னா அமுதாவை நடவடிக்கை எடுத்தாங்க. வெள்ளதுரைக்கு பெரிய அளவுக்கு ராயல் சல்யூட் கொடுத்து தான் அமைச்சாங்க எல்லாருமே. ஏகே விஸ்வநாதன், வெள்ளதுரை,
ஹைலி கான்ட்ரவர்ஷியல் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அதே மாதிரி மோகன் நிவாஸ்னு ஒருத்தன், அவன் வந்து பெண்களுக்கு வந்து பிறப்புறுப்பில் கரண்ட் வச்சவன், வீரப்பன் ஆப்ரேஷன் அப்போது வந்து கரண்ட் வச்சவன். அந்த மோகன் நிவாஸ்க்கு வந்து பக்காவாக டிசி சைபர் கிரைமாக சென்னை நகர காவல்துறையில் போஸ்டிங் கொடுத்து அமுச்சு வச்சார் அண்ணன் சைலேந்திர பாபு. அதே சைலேந்திர பாபு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொன்னார், அந்த ஸ்ரீமதி விஷயத்தில் அந்த கல்லூரி நிர்வாகத்து மேலே தப்பு இல்லைன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது, அதில் மாற்று கருத்தே இல்லை. வால்டர் தேவாரம் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னார்னா வால்டர் தேவாரமும் அந்த கல்லூரி நிர்வாகத்து மேலே தப்பு இல்லைன்னு சொன்னார், போய் உட்காந்து பேட்டி அளித்தார். கல்லூரி பள்ளி நிர்வாகம் வால்டர் தேவாரம் பள்ளி நிர்வாகத்தை பற்றி சொன்னது கேரி ஆயிடுச்சு, சைலேந்திர பாபு சொன்னது கேரி ஆயிடுச்சு. இந்த ஐபிஎஸ் லாபி இருக்கு இல்லையா, இது வந்து பவர்ஃபுல் லாபி. அவங்களுக்கு வந்து இப்போது டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு மேலே பாஸ்போர்ட் அலிகேஷன் வரும்போது டேவிட்சன் தேவாசீர்வாதம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே 2 பேரை வச்சுருந்தார். இந்த அலிகேஷனை வந்து எப்படி மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக ஆள் வந்து 2 பேர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே இருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு இவங்க வேலை செய்வாங்க. அதனால் இந்த ஐபிஎஸ் லாபிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதோட முடிவு வந்து எல்லை இல்லாதது, அது எங்கே வேணால் போகும். பார்க்கலாம் சார். கவினுடைய இந்த ஆணவ படுகொலை விவகாரத்துக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் இணையவும் கருத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.